ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமியை விட உயர்ந்த புண்ணியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக சொல்லப்படுது. அந்த அற்புதம் மிகுந்த ஐப்பசி மாத பௌர்ணமியான இன்று இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செய்யுங்க. நிச்சயமாக அதிசயம் நடக்கும் அப்படின்னும், கேட்டது எல்லாம் கிடைக்கும், நினைத்தது எல்லாம் நிறைவேறும், கட்டுக்கட்டாக பணம் சேரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. இந்த அற்புதமான நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமையோடு வரக்கூடிய இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி திருநாள் அன்னைக்கு இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் மட்டுமல்லாமல் செய்யப்படும் தானங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐப்பசி பௌர்ணமி நாள் அன்னைக்கு தேவைப்படுபவர்களுக்கும் கோவில்களுக்கும் என்னென்ன பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும், அதே போல் நமக்கு செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறதுக்கும் அதிசயம் நடைபெறுவதற்கும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். ஐப்பசி மாத பௌர்ணமி தினம் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்து வழிபடும் நாள் அப்படிங்கிறதுனால, சந்திரனின் முழுமையான சாபம் நீங்கிய நாள் அப்படிங்கிறதுனாலும் ரொம்பவே சிறப்புக்குரிய நாளாகவே இந்த நாள் பார்க்கப்படுது. இந்த ஆண்டு பார்த்தோன்னா நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமையோடு இந்த நாள் வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு. ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு இறை அருளை பெறுவதோடு மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட இந்த பொருட்களை தானம் கொடுப்பதன் மூலம் வாழ்க்கையில் அல்ல குறையாத செல்வம் சேரும், வெற்றிகளும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அனைத்து விதமான நன்மைகளும் தேடி நம்மை வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு புனித நீர்நிலைகளில் ஸ்நானம் செய்வதும் தானம் செய்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே சொல்லப்பட்டிருக்கு. இது சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கும் உரிய நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் கொடுக்கப்படும் தானங்கள் அளவில்லாத அதிர்ஷ்டத்தை நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை.